நண்பர்களே, நம்முடைய இந்திய நாடு இன்று ஒவ்வொரு துறையிலும் மிக வேகமாக முன்னேறி வருகிறது என்பது உலகம் முழுவதும் அறிந்த உண்மை. ஆனால் ஒரு காலத்தில் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஆதிக்கம் செலுத்திய துறைகளில் கூட இப்போது நம்முடைய இந்தியா முதலிடத்தை பிடித்திருக்கிறது என்பது பலருக்கு தெரியாது. உண்மையில் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து எத்தனை ரயில் இன்ஜின்களை, அதாவது லோகோமோட்டிவ்களை உற்பத்தி செய்கின்றனவோ அதைவிட அதிகமாக நம்முடைய இந்தியா ஒரு நாட்டால் உற்பத்தி செய்கிறது. 2024 மற்றும் 2025 நிதியாண்டு காலகட்டத்தில் நம்முடைய நாடு மொத்தம் 1681 லோகோமோட்டிவ்களை உற்பத்தி செய்திருக்கிறது. இது சாதாரண எண்ணிக்கை இல்லை. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான இன்ஜின்களை ஒரு சிறிய நாட்டுக்கு கொடுத்தால் அவர்களுடைய ரயில் சேவைகள் மேலும் 150 ஆண்டுகளுக்கு நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். உதாரணமாக வங்கதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு இப்போது வெறும் 187 லோகோமோட்டிவ்கள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதாவது நம்முடைய இந்தியா வெறும் சில வாரங்களில் உற்பத்தி செய்யும் இன்ஜின்களை கொண்டு அந்த நாடு முழுவதும் இயங்குகிறது. ஆனால் இங்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், வங்கதேசத்தில் இன்ஜின்கள் இருந்தாலும் அவற்றில் பல பழையவையாக இருக்கின்றன அல்லது உதிரி பாகங்கள் கிடைப்பதில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு தென் கொரியாவிலிருந்து வாங்கிய 30 இன்ஜின்களில் பாதி இப்போது வேலை செய்வதை நிறுத்திவிட்டன. காரணம், அவை மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் இருப்பதால் அவற்றை பழுது பார்க்க வங்கதேச ஊழியர்களுக்கு பயிற்சியே இல்லை. நம்முடைய இந்தியா 2020 மற்றும் 2023 ஆண்டுகளில் வங்கதேசத்துக்கு மொத்தம் 30 டீசல் லோகோமோட்டிவ்களை பரிசாக கொடுத்தது. இன்று வரை அந்த இன்ஜின்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அங்கு ரயில்வே சேவையை இயக்கி வருகின்றன. ஏனென்றால் அவை பழையவை என்றாலும் நம்பகமான இந்திய வடிவமைப்பை அடிப்படையாக கொண்டவை. ஆமாம், இப்போது நம்முடைய இந்தியாவில் டீசல் இன்ஜின்களின் உற்பத்தி மிகவும் குறைந்து விட்டது. ஏனென்றால் நம்முடைய நாடு மின்சார உயர் வேக தொழில்நுட்பத்தை நோக்கி பயணிக்கிறது. இதனால் இந்தியா இப்போது இந்த பழைய இன்ஜின்களின் உதிரி பாகங்களை வழங்குவதில் சற்று சிரமப்படுகிறது. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், நம்முடைய இந்தியா தன்னுடைய அண்டை நாட்டுக்கு கோடி மதிப்புள்ள இயந்திரங்களை பரிசாக கொடுக்கும்போது அதற்கு பதிலாக ஏதாவது திரும்ப பெற்றிருக்கிறதா? ஏனென்றால் வங்கதேசத்துக்கு புதிய லோகோமோட்டிவ்கள் அல்லது ரயில் பெட்டிகளை வாங்க வேண்டிய அவசியம் வரும்போதெல்லாம் அந்த ஆர்டரை இந்தியாவுக்கு கொடுக்காமல் தென் கொரியாவுக்கோ அல்லது இந்தோனேஷியாவுக்கோ கொடுத்து விடுகிறது. அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு வங்கதேசத்துக்கு ரயில் சக்கர செட்கள் தேவைப்பட்ட போது அவர்கள் ஒரு பெரிய ஆர்டரை சீன நிறுவனங்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அதாவது உதவி செய்வது நம்முடைய இந்தியாவாக இருந்தாலும் லாபத்தை சீனாவும் கொரியாவும் அள்ளிக்கொள்கின்றன. இருந்தாலும் இந்தியா இவை அனைத்தையும் ஏன் செய்கிறது என்றால், இராஜதந்திர ரீதியாகவும் உற்பத்தி துறையிலும் இந்த பிராந்தியத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தையும் நம்பகத்தன்மையையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. இதே பலம் இப்போது இந்தியாவுக்கு மருத்துவத் துறையிலும் தெரிகிறது. ரயில்வே துறையில் இந்தியா உலகை எப்படி பின்னுக்கு தள்ளியது என்பதை தெரிந்து கொண்டீர்கள். அதேபோல் மருத்துவத் துறையிலும் இந்தியா இப்போது வேகமாக சுயசார்பு அடைந்து வருவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ஒரு சிறிய விஷயத்தில் இந்த துறையில் இந்தியாவை விட ஒரு அண்டை நாடு முன்னிலையில் இருந்தது. அந்த அண்டை நாடு பாகிஸ்தான். ஆனால் அது எப்படி நடந்தது? இப்போது இந்தியா அந்த இடைவெளியை எப்படி சரி செய்கிறது? இந்த வீடியோவில் இதை முதலில் தெரிந்து கொள்வோம். ஆனால் முன்னேறுவதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நண்பர்களே, இப்போது ஒரு முறை யோசித்துப் பாருங்கள். நம்முடைய இந்தியா தன்னுடைய சொந்த பலத்தால் ரயில் இன்ஜின்கள், புல்லட் ரயில் தொழில்நுட்பம், செயற்கைக்கோள்களை கூட உற்பத்தி செய்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் அறுவை சிகிச்சை உபகரணங்கள், அதாவது ஆபரேஷன்களில் பயன்படுத்தப்படும் கருவிகளை மற்ற நாடுகளிடமிருந்து வாங்க வேண்டியிருந்தது. ஆமாம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். ஆபரேஷன் தியேட்டரில் டாக்டரின் கையில் தெரியும்
கத்தரி, ஃபோர்செப்ஸ், ஊசிகள், கிளாம்ப்கள் அல்லது ஸ்கால் பெல் போன்றவை இதய ஆபரேஷனாக இருந்தாலும், சிறிய தையல் போடும் செயலாக இருந்தாலும், ஒவ்வொரு அறுவை சிகிச்சையிலும் இவை பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு முக்கியமான மருத்துவ உபகரணங்களின் விஷயத்தில் பாகிஸ்தானின் ஒரு பகுதி இந்தியாவை விட முன்னிலையில் இருந்தது. அது பாகிஸ்தானின் சியால்கோட் நகரம். சுதந்திரத்துக்கு முன்பு பிரிட்டிஷ் அரசு உலோகத் தொழிலுக்கு மையமாக வளர்த்த இடம் இது. அப்போது சியால்கோட்டிலிருந்து பிரிட்டிஷ் பேரரசு உலகம் முழுவதற்கும் மருத்துவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்தது. ஆனால் 17 ஆகஸ்ட் 1947 அன்று இந்த பகுதி பாகிஸ்தானுக்கு போனதால் இந்தியாவில் இருந்த அந்த பழைய உலோகத் தொழிலின் ஒரு பெரிய பகுதி அங்கேயே தங்கிவிட்டது. படிப்படியாக சியால்கோட் தனியாக ஒரு பெரிய அறுவை சிகிச்சை உபகரணத் தொழிலை உருவாக்கியது. இன்றைய நிலைமை என்னவென்றால், பாகிஸ்தானில் உற்பத்தியாகும் அறுவை சிகிச்சை உபகரணங்களில் 95% ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதாவது, பாகிஸ்தானில் உற்பத்தியாகும் உபகரணங்கள் அவர்களுடைய நாட்டுத் தேவைக்கு மேல் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் அதிகமாக விற்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் இந்தியாவின் மருத்துவமனைகளும் இந்த உபகரணங்களையே நம்பியிருந்தன. 2019 வரை இந்தியா தன்னுடைய அறுவை சிகிச்சை உபகரணங்களில் 85% பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்தது. அதன் பிறகு புல்வாமா தாக்குதல் நடந்தது. அதற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானிலிருந்து இது போன்ற மருத்துவ உபகரணங்களின் இறக்குமதியை முற்றிலுமாக நிறுத்திவிட்டது. இப்போது இந்தியா தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டது. பாகிஸ்தானுக்கு பதிலாக ஜெர்மனி, சீனா, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அறுவை சிகிச்சை உபகரணங்களை இறக்குமதி செய்யத் தொடங்கியது. ஆனால் கதை இங்கே முடியவில்லை. ஏனென்றால் இன்றும் பல நாடுகள் பாகிஸ்தானிலிருந்து இந்த உபகரணங்களை வாங்கி நமக்கு வழங்குகின்றன. அதாவது, பெயருக்கு ஜெர்மனி அல்லது பிரான்ஸ் என்று இருக்கும், ஆனால் உண்மையில் அந்த பொருட்கள் சியால்கோட்டில் உற்பத்தியானவையாக இருக்கும். பாகிஸ்தான் இந்த தொழில் மூலம் ஆண்டுக்கு $450 மில்லியன் மேல் ஏற்றுமதி செய்கிறது. இன்னும் நம்முடைய இந்தியாவின் நிலைமை என்னவென்றால், இன்றும் தன்னுடைய அறுவை சிகிச்சை துறையில் 70% இறக்குமதியை நம்பியிருக்கிறது. ஆனால் இப்போது நிலைமை வேகமாக மாறி வருகிறது. ஏனென்றால் இந்தியா இந்த துறையிலும் மேக் இன் இந்தியா திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. இப்போது நாட்டில் சிறு சிறு உற்பத்தி மையங்கள் அமைக்கப்படுகின்றன. அங்கு அறுவை சிகிச்சை உபகரணங்கள் மட்டுமல்ல, மேம்பட்ட மருத்துவ உபகரணங்கள், நோயறிதல் கருவிகள், ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை உபகரணங்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதாவது, ஒரு முக்கியமான பொருளுக்காக அண்டை நாட்டை நம்ப வேண்டிய நிலையில் இருந்து இந்தியா வீடுபட்டு வருகிறது. ஆனால் முக்கியமான கேள்வி என்னவென்றால், ஒரு காலத்தில் சியால்கோட்டுக்கு இருந்த அந்த பலத்தை இந்தியா அடைய முடியுமா? இதற்கு பதிலை இனி பார்ப்போம். இந்தியாவின் மருத்துவ உற்பத்தி புரட்சியை பற்றி இந்தியா இப்போது தனக்காக மட்டுமல்லாமல் உலகம் முழுவதற்கும் ஒரு ஆரோக்கிய சூப்பர் பவர் ஆக எப்படி மாறி வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, ஒரு காலத்தில் அறுவை சிகிச்சை உபகரணங்களுக்காக மற்ற நாடுகளை நம்பியிருந்த இந்தியா இப்போது உலக மருத்துவ உற்பத்தி மையமாக மாறும் பாதையில் இருக்கிறது. இப்போது இந்தியா தன்னுடைய மருத்துவமனைகளுக்காக உபகரணங்களை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. மேக் இன் இந்தியா, ஆத்மநிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ உபகரணங்களின் உதிரி பாகங்களை உற்பத்தி செய்கிறார்கள். இதற்கு ஆயிரக்கணக்கான புதிய நிறுவனங்கள் இணைகின்றன. மருந்துகளுக்கு மட்டுமல்லாமல் மருத்துவ உபகரணங்களுக்கும் இந்தியாவை உலகின் குருவாக மாற்றுவதே அவர்களின் இலக்கு. இந்தியாவை வெறும் வாங்குபவராக மட்டுமே கருதிய நாடுகளுக்கு இதுவே சரியான பதில். இப்போது இந்தியா ரயில்வே, விண்வெளி, பாதுகாப்புத் துறைகளைப் போலவே மருத்துவத் துறையிலும் சுயசார்பு பாதையை பிடித்திருக்கிறது. இப்போது இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஜெனரிக் மருந்துகள் மட்டுமல்ல, அறுவை சிகிச்சை உபகரணங்கள், வெண்டிலேட்டர்கள், ஆரோக்கிய கண்காணிப்பு அமைப்புகளும் அனுப்பப்படுகின்றன.
ஒரு காலத்தில் பாகிஸ்தான் உபகரணங்களை நம்பியிருந்த இந்த நாடு இப்போது WHO போன்ற அமைப்புகளுக்கு கூட வழங்குகிறது. இப்போது தொழில்நுட்பம் என்றால் என்னவென்று சியால்கோட் அல்லது தென் கொரியா இந்தியாவுக்கு கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உறுதியான மனமும் உழைப்பும் இருந்தால் உலகில் எந்த தொழிற்சாலையும் நம்மை வெல்ல முடியாது என்பதை இந்தியா தன்னுடைய சொந்த பலத்தால் நிரூபித்திருக்கிறது. நண்பர்களே, இந்தியா சரியான பாதையில் செல்கிறது என்று உங்களுக்கு தோன்றினால் கமெண்ட் பாக்ஸில் மேக் இன் இந்தியா என்று கண்டிப்பாக எழுதுங்கள். இந்த வீடியோ இவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற மற்ற தகவல் நிறைந்த வீடியோக்களுக்கு இப்போதே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய் ஹிந்த்.